தமிழக மக்களுக்கு வணக்கம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு ஆளும் கட்சி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை 8 மாதங்களுக்கு முன்னர் துவங்குகிறது. அது துவங்கட்டும். அது தப்பு கிடையாது. இப்போ கூட நம்ம சமீபத்தில பார்த்தோம். 2024ல "ஆப் கி பார் 400 பார்" அப்படின்னு அந்த ஹிந்தி வாசகத்தை சொல்லி, அதாவது 400 இடங்களுக்கு மேல் நாம் பெறப்போகிறோம் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லி, தேசிய ஜனநாயக கூட்டணி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக மக்களை சென்று சந்தித்தது. இதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி இங்கே தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை சென்று சந்திப்பது அப்படின்றதை யாரும் குறை சொல்லப் போவதில்லை. இப்பொழுதாவது சந்திக்க வருகிறார்களே அப்படின்ற அளவில் அதை வரவேற்கத்தான் செய்ய போகிறோம். ஏனென்றால் இந்த 4½ ஆண்டுகளாக இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை. இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்றார்கள் என்றால் ஊர் ஊராக சென்று கருணாநிதிக்கு சிலை திறப்பது அல்லது கருணாநிதி பேரில் ஒரு கட்டிடத்தை திறப்பது. இதை தவிர்த்து உருப்படியாக இவர்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுதாவது மக்களை வந்து சந்திக்கிறார்களே என்கிற அளவில் அதை வரவேற்கலாம். கேள்வி என்ன இங்கே மக்களிடமிருந்து வருகிறது என்றால், அப்பனும் பிள்ளையும் வரீங்களே, ஒன்று பொம்மை இன்னொன்று துணை பொம்மை, இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி வரீங்களே, ஒரு இடத்திலாவது நாங்கள் இந்த சாதனையை செய்திருக்கிறோம், எங்களுடைய அரசின் சாதனைகள் இவை இவை, இந்த சாதனைகளை செய்திருக்கின்ற காரணத்தினாலும் தொடர்ந்து இதை செய்ய போகின்ற காரணத்தினாலும் அடுத்து இதையெல்லாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்கிற காரணத்தினாலும் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு ஒரு இடத்திலாவது சொல்லியிருக்கிறார்களா என்றால் இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் எங்கள் கூட இருலாம் போ. எங்களுடைய கேள்வி, இவ்வளவு நாட்கள் ஏன் எங்களுடன் இல்லை? வேங்கை வயலில் அந்த மலத்தை கொண்டு போய் அந்த குடிநீரில் கலந்த பொழுது ஏன் ஸ்டாலின் எங்களுடன் இல்லை? கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய அந்த கொடூர கொலை நடைபெற்ற பொழுது ஏன் எங்களுடன் ஸ்டாலின் இல்லை? தென் மாவட்டங்களிலெல்லாம் சாதி கலவரங்கள் நடந்த பொழுது எங்களுடன் ஏன் ஸ்டாலின் இல்லை? இங்கே பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் நாசமாகி சென்று கொண்டிருக்கும் பொழுது, போதை கலாச்சாரத்திற்கு உட்படுத்தப்பட்டு நாசமாக போய் கொண்டிருந்த பொழுது ஏன் எங்களுடன் ஸ்டாலின் இல்லை? ஏன் இந்த துணை பொம்மையான உதயநிதி ஸ்டாலின், இந்த உதவாநிதி ஏன் எங்களுடன் இல்லை? சென்னையை தாண்டி ஏன் வர மறுக்கிறார்? அப்படியே வந்தாலும் கூட திமுகவுடைய அரசு, அதாவது திமுக விழாக்கள், அரசு விழாக்கள் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய திமுக விழாவில் வந்து கிறுக்குத்தனமாக எதையாவது உளறிவிட்டு செல்வது தான் உதவாநிதியுடைய முழு நேர வேலையாக இருக்கிறது. அல்லது முழு நேர வேலை வேறு ஒன்றாக இருக்கிறது, பகுதி நேர வேலையாக இது இருக்கிறது. இப்பொழுது மட்டும் என்ன உங்களுடன் ஸ்டாலின், அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரணியில் தமிழகம். ஆமாம், ஓரணியில் தமிழகம் இருக்கிறது. தமிழகம் ஓரணியில் உங்களை விரட்டி அடிப்பதற்காக திரண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஓரணியில் திருடர்கள். அத்தனை திருட்டு பயல்களும் ஓரணியில் திரண்டு இருக்கிறீர்கள். எதற்காக திரண்டு இருக்கிறீர்கள்? தமிழக மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவா? அல்லது இந்தந்த நன்மைகளெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், எங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குங்கள் என்று சொல்வதற்காகவா? நீங்கள் ஓரணியில் இருப்பதற்கு ஒரே காரணம்தான். அதைத்தான் அப்பனும் மகனும் திரும்ப திரும்ப போகிற இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா இதை தவிர்த்து வேறு எதையும் பேசுவதில்லை. உங்களை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியது 2021 உங்களை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியதை எதற்காக? ஊர் ஊராக சென்று அப்பனும் பிள்ளையும் புழுகிட்டு சுற்றினீங்க. அப்போ ஒரு ஜமகாலத்தை விரிச்சு பார்ப்பல, எல்லா இடத்துலையும் போயிட்டு லேகியம் வைக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஊர் ஊராக சென்று வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். 520 சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்து, அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நீங்கள் வந்தால் ஒரு விடியல் கிடைக்கும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு கடந்த முறை வாக்களித்தார்கள். அப்பொழுதெல்லாம் அமித்ஷா, மோடி என்றெல்லாம் நீங்கள் பேசவில்லை. அப்பொழுது பேசியது முழுவதுமாக என்ன? தமிழக மக்களுக்கு நாங்கள் என்ன நன்மை செய்ய முடியும்னு. அதில் இந்த உதவாநிதி ஒருபடி மேலே சென்றார். எனக்கு இன்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. பல மேடைகளில் பேசி வருகிறேன், பல காணொலிகளில் பேசி வருகிறேன், இன்றைக்கு மீண்டும் பதிவு செய்கிறேன். அந்த பெண்கள் எல்லாம், கிராமப்புற பெண்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இவன் ஏறி நின்று பேசுகிறான். என்ன சொல்கிறான்? மக்களே, உங்களுடைய கழுத்தில் காதுகளில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கொண்டு போய் அடகு வையுங்கள். எங்கேயாவது ஏதாவது அரசியல்வாதி பேசி பார்த்திருக்கிறீர்களா? இவன் சொல்கிறான், நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 40 நாட்களில் நாங்கள் இந்த நகைகளை எல்லாம் மீண்டும் மீட்டு கொடுத்து விடுவோம். நீ இப்போ போய் கடன் வாங்கிக்க. எந்த பொறுப்புள்ள அரசியல்வாதியாவது இப்படி பேசுவானா? இவன் பேசினான். நாங்கள் இதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா? படிச்சிங்கன்னா ஏன் காதில் கழுத்தில் நகை இருக்குது, போய் அடகு வைங்க, நாங்கள் வந்து மூட்டு கொடுத்துட்றோம் என்று இவர்கள் சொன்னார்கள்.
இதற்கு ஒருபடி மேலே போய் இன்னொரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இந்த 2 வாக்குறுதியை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை நீங்கள் எடை போட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். இந்த பெண்களையெல்லாம் பார்த்து காதில் கழுத்தில் இருப்பதையெல்லாம் கொண்டு போய் அடகு வைத்த பின்னர், இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர், நான் கொண்டு போய் இந்த நகைக்கடன் ரத்து என்பதனை உன்னை நம்பி கொண்டு போய் வைத்தோமே, எங்களுக்கு நீ அதை மீட்டு கொடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டுவீர்களே என்று கேட்டபொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதெல்லாம் உன்னுடைய தகுதி பார்த்து நாங்கள் கொடுப்போம். 28 லட்சம் பயனாளிகள் இருக்கிறார்கள், இருக்க வேண்டிய நிலையில் நாங்கள் முடிவு செய்வோம் யார் தகுதி வாய்ந்தவர்கள்ட்டு. உங்கள் ரசீதுகள் எல்லாம் உண்மைத்தன்மை என்ன என்பதனை நாங்கள் சோதனை செய்வோம். அப்படியாக செய்து நாங்கள் முடிவு செய்த தகுதியானவர்கள் யார் என்றால் 13 லட்சம் பேர். இந்த 13 லட்சம் பேருக்கு கடன் மற்றும் வட்டி ரத்து வழங்கப்பட்டதா என்றால் இல்லை. அத்தனையும் ஏமாற்று வேலை. ஆனால் நாம் தகுதி வாய்ந்தவர்களா என்பதனை இவர்கள் முடிவு செய்வார்கள். இதில் ஒருபடி மேலே சென்று செந்தில் பாலாஜி அவன் சொல்கிறான், இந்த 10 ரூபாய் பாலாஜி முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினை அந்த மேடையில் வைத்து கொண்டே அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 11 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை, 11:05க்கு 5 நிமிடங்களிலெல்லாம் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்து 5 நிமிடத்திலெல்லாம் நீங்கள் மணல் அள்ளி கொள்ளலாம். இது யாருக்கு இந்த வாக்குறுதி? இந்த மணல் கொள்ளையர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறான். இங்கே ஏழை வாழை மக்களை பார்த்து உன் காதில் கழுத்தில் இருப்பதை எல்லாம் கொண்டு போய் அடகு வை, நான் மீட்டு தருகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை உதயநிதி கொடுக்கிறான். 11 மணிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 11:05க்கு நீங்கள் மணல் அள்ளி கொள்ளலாம் என்று மணல் கொள்ளையர்களுக்கு செந்தில் பாலாஜி வாக்குறுதியை கொடுக்கிறான். இதில் எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது? அந்த மணல் கொள்ளையர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. உனக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவானது? அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் பறந்தது. ஏனென்றால் அவர்கள் தான் வாக்கு செலுத்தி விட்டார்களே, இனி அவர்களால் பயன் கிடையாது. ஆனால் இந்த மணல் கொள்ளையர்கள் கொள்ளையடித்தால் தான் இந்த குடும்பத்திற்கு பணம் சேரும். அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. இப்படியாக இவர்கள் பெரும் முதலாளிகளுக்கும் பெரிய முதலைகளுக்கும் ஊழல் முதலைகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பெட்டியை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று மனுக்களை பெற்றார்களே, அந்த பெட்டி என்னவானது என்று கேட்டால் அதற்கும் பதில் கிடையாது. ஊர் ஊராக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், ஊர் ஊராக பெறப்பட்ட மனுக்கள், இதெல்லாம் என்னவானது என்று யாராவது கேட்க முடியுமா இவர்களிடம் என்று கேட்டால் மீடியாக்கள் தான் கேட்க வேண்டும். மீடியாக்கள் சென்று கேட்டால் இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? மோடி, அமித்ஷா ஒரே பதில், அப்பனிடமிருந்தும் மகனிடமிருந்து வரக்கூடியது இதுதான். அவர்களை காண்பித்து இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமாம். அதாவது 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை காரணம் காண்பித்து 4.5 ஆண்டுகளாக இங்கே அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சி ஆட்சியில் தொடர வேண்டுமாம். இது என்ன மாதிரியான பித்தலாட்டம்? உன்னை நம்பி நாங்கள் வாக்களித்து உன்னை கொண்டு போய் கோட்டையில் அமர்த்தியதற்கு நீ எங்களுக்கு என்ன செய்தாய் என்பதனை சொல்லக்கூட ஒரு முதலமைச்சரால் முடியவில்லை என்றால் நீ எல்லாம் எதற்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும்? இதே எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு ஊராக வருகிறார், உங்கள் மீதான விமர்சனங்களை வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக நானும் கூட வானூரில் நடந்த அந்த கூட்டத்தில் நானும் அங்கே இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் மீதான, ஆட்சியாளர்கள் மீதான விமர்சனங்களை வைக்கிறார், வைக்கத்தான் வேண்டும். ஆனால் அதை கடந்து தான் 4.5 ஆண்டுகளில் என்ன செய்தார், தன்னுடைய ஆட்சியில் என்ன நடந்தது, அந்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறார். உதாரணத்திற்கு பண்ருட்டியில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்குறாங்க, அவரை பார்த்து, ஐயா எங்களுடைய 10.5 என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நான் தானேங்க கொடுத்தேன், என் ஆட்சி காலத்தில் நான் கொடுத்தேன். என் ஆட்சி காலத்தில் நான் கொடுத்த காரணத்தினால் நான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது உரிய காலத்தில் உரிய விஷயங்கள் நடந்து தீரும் என்று உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அதே போல கல்லூரிகள் கட்டுகிறேன் பேர் வழி என்று அறநிலைத்துறை பணத்தை எடுத்து ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் கட்டும்பொழுது என்ன பிரச்சனை ஆகிறது என்றால், நீங்கள் கட்டுவதில் தவறில்லை, ஆனால் அவ்வாறு கட்டும்பொழுது என்ன பிரச்சனை ஆகிறது என்றால், அறநிலைத்துறை பணத்தை எடுத்து கட்டும்பொழுது அதற்கு என்று சில சட்ட விதிகள் இருக்கின்றன. அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு என்று கூடுதல் சலுகைகள் இருக்கின்றன. அந்த சலுகைகள் அறநிலைத்துறை கல்லூரிகளில் கிடைக்காது. அதை அவர் தெளிவாக சொல்லும் பொழுது இன்னொரு ஒன்றையும் பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை நான் கொண்டு வந்தேன், நீ ஒரு மருத்துவக் கல்லூரியாவது கொண்டு வந்தியா? அடுத்து 10 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுது 67 கல்லூரிகள் வந்திருக்கின்றன. தேதி வாரியாக எங்களால் சொல்ல முடியும்.
நீ அதே போன்று எத்தனை கல்லூரிகளை கொண்டு வந்தாய் என்று சொல். அறநிலைத்துறை வாயிலாக 6 கல்லூரிகள் என்று நீ சொல்கிறாய். அதில் 4 கல்லூரிகளுக்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். சட்டப்படி நீ பின்பற்றவில்லை என்று. அறநிலைத்துறை பணத்தை எடுத்து நீ கோவில் மண்டபங்கள் என்கிற பெயரில் திருமண மண்டபங்களை கட்டி கொண்டிருக்கிறாய். அந்த திருமண மண்டபங்களில் வரக்கூடிய பணம் இருக்கு பாருங்க, அது அறநிலைத்துறைக்கு மொத்தமாக செல்கிறதா என்றால் இல்லை. ஒரு நாளுக்கு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் என்றது யாருக்கு செல்கிறது என்றால் சேகர் பாபு என்கிற பேட்டை ரவுடிக்கு செல்கிறது. அப்போ அந்த அறநிலைத்துறை அமைச்சர் என்கிற போர்வையில் அந்த பணத்தை சுருட்டுவதற்காகவே ஒருத்தன் அமர்ந்திருக்கிறான் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஊராக, அது கோவையாக இருக்கட்டும், அங்கேயே சொல்கிறார், கோவையில் பேசும்பொழுது சொல்கிறார், இந்த பாருங்க மேலே இருக்கு பாருங்க பாலம், கீழே இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், இந்த மேலே செல்கிறதே இந்த பாலத்தை நான் கட்டினேன், ஸ்டிக்கரை அவர்கள் ஒட்டி கொண்டார்கள் என்று அவர் பட்டியலிடுகிறார். இந்த ஸ்டிக்கரை ஒட்டுவது அப்படின்னும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா, தர்மபுரியிலேருந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறார் ரொம்ப ஆதங்கத்தோட, என்னங்க இது ஊராக இந்த திமுக காரனுங்க வராங்க, இதான் ஓரணியில் திருடர்களாக இருக்கிறார்களே, இந்த திமுக காரன் வரான், எங்கள் வீட்டில் வந்து எங்ககிட்ட மிரட்டி நீ 1000 ரூபாய் பயனாளியாக இருக்கிறாயா, அப்படி என்றால் நீ வந்து உன்னுடைய தகவல்களையெல்லாம் கொடு, உன்னுடைய ஃபோன் நம்பரை கொடு, இப்படி கேள்விகளை கேட்கிறார்கள், மிரட்டும் துணியில் கேட்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த ஓடிபியை வைத்து கொண்டு இவர்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது பாருங்கள், உங்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் கிடைக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒழுங்கு மரியாதை நீ ஓட்டு போடு என்று மிரட்டுகிறார்கள். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், இதை மாதிரி வந்து எங்கள் வீட்டிலையோ உங்கள் வீட்டிலையோ ஸ்டிக்கரை ஒட்டினா யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுத்தேன்னு யாருடைய ஸ்டிக்கரை வந்து ஒட்டுற, எங்களுடைய பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுப்பதற்கு, அதுவும் அரைகுறையாக கொடுப்பதற்கு எங்கள் வீட்டிற்கே வந்து ஸ்டிக்கரை ஒட்டி எங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி எங்களையே மிரட்டுறியா? திமுக காரனை நம்பி எவனாவது, முதல்ல திமுக காரனை நம்பி வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான், அடுத்து திமுக காரனை நம்பி எவனாவது ஃபோன் நம்பர் கொடுப்பானா, மொபைல் நம்பர் கொடுப்பானா? கொடுத்தால் உருப்படுமா? இந்த அயோக்கிய பயல்கள் என்றைக்கு நாம் ஊரில் இல்லை என்று தெரிந்து கொண்டு வீட்டுக்குள் புகுந்து வந்து கொள்ளையடித்து செல்ல மாட்டார்களா? அவர்களுடைய பரம்பரை தொழிலே அதானே, திமுக என்றாலே திருட்டு பயல்கள் தானே. அதனால் நான் துணிச்சலாக சொல்கிறேன், எந்த கிராமத்திற்கு சென்று இப்படி இவர்கள் மிரட்டினாலும் எல்லாவற்றையும் மக்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள். எதுவரையில் பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் 4.5 ஆண்டுகள் பொறுத்து கொண்டு விட்டோம். இந்த சதிகாரர்கள், இந்த கொள்ளையர்கள், இந்த திருட்டு பயல்களுடைய ஆட்டத்தை எல்லாம் இன்னும் ஒரு 2 மாதங்கள் நாம் பொறுத்து கொள்வோம். இன்னும் 6 மாதங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அதிகாரம் இவர்கள் கையை விட்டு விலகும். அப்பொழுது பாருங்கள் மக்கள் எப்படி இவர்களை அணுகப் போகிறார்கள் என்று, அல்லது இவர்கள் மக்களை அணுகும் பொழுது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை மக்கள் இவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதனையும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் அதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஊருக்கே இப்போ வானூரில் கூட்டம் நடந்த பொழுது அங்கே போய் நின்று பார்த்துருந்தேன் இல்லையா. மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படியே அதிமுக வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருட்டு பயல்கள் அகற்றப்பட வேண்டும், அதுக்கு யாராவது வரமாட்டார்களா என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தாலே போதும், வேற எதையும் செய்ய வேண்டாம். திமுகவை அகற்றுகிறேன் என்று சொன்னாலே போதும் அப்படின்ற நிலைதான். ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய சாதனையெல்லாம் முன்வைத்து வாக்குகளை கேட்கிறார். ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் மோடி அமித்ஷா என்று பூசாண்டி காட்டிக்கொண்டு சுற்றுகிறார்களே தவிர்த்து தங்களுடைய சாதனை என்று சொல்லி எதையும் கேட்பதற்கு இவர்களிடம் இல்லை. வேதனைகள் தான் அதிகம் இருக்கிறது இவர்களால் மக்களுக்கு கிடைத்தது. அதனால் நான் சொல்கிறேன், நீ ஓரணியில் திருடர்கள் என்று கிளம்பி வந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் ஒரே பதில்தான், நீங்கள் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள் இந்த தேர்தலில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.